ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் கோகோனட் வச்சு ரொம்ப ஈஸியான சாஃப்டான நேச்சுரல் டேஸ்ட்டோட கோகோனட் லட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு ஃப்ரெஷ் கோகோனட் எடுத்து அதை உடச்சி நான் அதுலேருந்து தேங்காய் எடுத்துக்கிறேன். இப்போது அந்த தேங்காயோட பேக் சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் ஸ்கின்னை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ண தேவையில்லை, ஆனால் ரிமூவ் பண்ணினா லட்டு கலர் க்ளீனாகவும் பிரைட்டராகவும் வரும். ஸோ நான் இப்போது இதில் ஃபுல்லாக ப்ரௌன் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது கோகோனட்டை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போது தான் மிக்சியில் ஈஸியாக அரைக்க முடியும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கோகோனட் பீசஸ்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும். அப்போது தான் லட்டுவில் கோகோனட்டோட டெக்ஸ்சர் நல்லா தெரியும். ஸோ இதை நான் இப்போது கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இங்கே பாருங்கள், கோகோனட் நல்லா க்ரஷ் ஆகியிருக்கு, ஆனால் பேஸ்ட் ஆகலை. இதுதான் பெர்ஃபெக்ட்டு. இப்போது இதை ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த கோகோனட்டை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் கோகோனட்டில் நேச்சுரலாகவே மாய்ஸ்சர் இருக்கும், அதனால் கொஞ்சம் நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது எக்ஸஸ் மாய்ஸ்சர் குறையும். கலர் மாறக்கூடாது, கோகோனட் ஒயிட்டாக தான் இருக்கணும். அதனால் ஃப்ளேமை லோவில் மாற்றிட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாய்ஸ்சர் குறைஞ்சிட்டு கோகோனட் லைட்டாக ட்ரை ஆகும். இப்போ பாருங்கள், கோகோனட் ட்ரை ஆகிட்டு வருது. இதுதான் நமக்கு வேணும். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் கோகோனட்டை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது கடைசியில் லட்டு மேலே கோட் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். இதை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோகோனட் நல்லா ட்ரை ஆகிடுச்சுல, ஸோ இதில் நம்ம மில்க் சேர்த்துக்கலாம். மில்க் பார்த்திங்கன்னா 3/4 கப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன். மில்க் சேர்த்ததும் கோகோனட் இன்னும் சாஃப்ட் ஆகும், லட்டுக்கு நல்லா ரிச் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மில்க் அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணலாம். மில்க் அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர் இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1/4 கப் சுகர் இதில் ஆட் பண்ணுறேன். சுகர் சேர்த்ததும் மிக்சர் கொஞ்சம் லூஸாக மாறும், அது நார்மல் தான். சுகர் மெல்ட் ஆகி கோகோனட்டோடு சேர்ந்து நல்லா பைண்ட் ஆக ஆரம்பிக்கும். மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். அடிக்கடி மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பேனில் ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மிக்சர் திக்காக மாற ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், மிக்சர் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சின்ன குவான்டிட்டி தான், ஆனால் ஃப்ளேவருக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஸோ இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் நான் பம்கின் சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்கள் விருப்பம்னா பம்கின் சீட்ஸு, கேஷ்யூ, பாதாம், பிஸ்டாச்சியோ எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ஃபைனல் மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மிக்சரை கொஞ்சம் ஆற விடணும். ரொம்ப சில்லுன்னு இருக்க வேணாம், கையில் பிடிக்கிற முடிகிற அளவுக்கு சூடாக இருந்தால் ஷேப் பண்ண ஈஸியாக இருக்கும்.
இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு ஷேப் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த அந்த ட்ரை கோகோனட் இருக்குல்ல, அதில் இதை வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். யூஸ்வலி இந்த ரெசிபிக்கு டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் கோகோனட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. உள்ளே ஃபுல்லாக கோகோனட் டெக்ஸ்சர் தெரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.